ஹலோ! ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம வீட்லயே பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறோம். அதிலிருந்து எடுத்து பொன்னாங்கண்ணி கீரைய சமைச்சு சாப்பிட போறோம். வாங்க கட் பண்ணி நம்ம வீட்ல இருந்தே வளர்க்கறதுனால, நாங்களே ஒரு 4 தொட்டி, 5 தொட்டி வளர்த்துருக்கோம். இத மறுபடியும் கிளீன் பண்ணி அந்த குச்சிய மறுபடியும் நட்டு வச்சுருவேன் நானு. நட்டு வச்சு அதுலேருந்து வர கீரைய மறுபடியும் சமையல் பண்ணுவோம். அந்த மாரி 2 தொட்டி ஆரம்பிச்சது, இப்ப 4, 5 தொட்டி ஆயிடுச்சு. மேல கூட ஒரு 4 தொட்டி வளர்ந்துருக்கு. வீட்லயே செஞ்சதால மருந்து இல்லாத கீரைய நம்ம சமைச்சு சாப்பிடுறதுக்கு, குழந்தைங்களுக்கு குடுக்குறது எல்லாமே நல்லாருக்கும். இப்ப இந்த மாரி சுத்தம் பண்ணி ஒரு 4, 5 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குச்சி கூட அத பாருங்க பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுருவேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரைய புளி வச்சு கடைய போறோம். புளி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கடுகு, மஞ்சள் பொடி, கடலை பருப்பு இதெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கீரைய பொடியா கட் பண்றேன். ஏன் வேக வைக்கிறதுக்கு கட் பண்றேன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் நல்லா பொடியா கட் பண்ணீங்கன்னா, நல்லா சீக்கிரம் வேகும். மொத்தத்துல நல்லா மசிஞ்சு நல்லா கொழ கொழன்னு மத்துல வச்சு கடையும்போது, நமக்கு கை கஷ்டம் இல்லாம இருக்கும். தக்காளிய தேவையான துண்டுக்கு கட் பண்ணிடுங்க. அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு, அதே மாரி வெங்காயமும் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் போதும். பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தேன் நானு. அதனால 1, பெரிய சைஸ் தக்காளி 2. புளிச்ச கீரைய மாரி கொஞ்சம் புளி போட்டு கடைய போறோம் இல்லையா? அதனால தக்காளி கொஞ்சம் கூடுதலா இருந்தா டேஸ்ட்டா இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை புளி வச்சு கடந்தால் அண்ணாமலையாருக்கு அடிநாக்கும் தித்திக்கும்னு எங்க தாத்தா அடிக்கடிக்கு சொல்லுவாரு. இந்த கீரைலாம் செய்யும்போது. எங்க தாத்தா ஊர்ல இருந்து வந்தாருன்னா, எப்பவுமே இந்த கீரை தான் செஞ்சு சமைச்சு சாப்பிட சொல்லுவாரு. அவரும் அப்படியே வாங்கிட்டு வருவாரு. சமைச்சும் குடுக்க சொல்லி சாப்பிடுவாரு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப கட் பண்ண கீரைய போட்டாச்சு. இதுல வந்து மஞ்சத்தூளு, உப்பு, மொளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே போடணும். கீரைய பொதுவா திறந்து வேக வைக்கணும் கொஞ்சம். அப்பதான் அதுலயும் சில நச்சுத்தன்மை இருக்குல்ல. என்னதான் நல்ல குணம் இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது திறந்து வேகணும். அதோட கெட்ட இதெல்லாம் வெளிய போகணும்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டி எப்பவுமே மண் பாத்திரத்துல தான் வேக வைப்பாங்க. இப்ப எங்க கடையிறதுக்கே நம்ம மண் பாத்திரம் யூஸ் பண்றது இல்ல. அப்புறங்க புளி கொஞ்சம் தூக்கலா வச்சிருக்கோம். வழக்கமா போடுற புளிய விட கூட 1 மடங்கு வச்சிருக்கேன். ஏன்னா இது புளி போட்டு கடையிற கீரை. பருப்பெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால. மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. 1/2 உப்பு இப்ப போட்டுங்க. 1/2 உப்பு ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா வேகணும். ஒரு 6, 7 நிமிஷம் திறந்து வேக வைங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கு முன்னாடியே வெந்துனாலும் வெந்துரும். ஏன்னா நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா? அதனால சீக்கிரமாவும் வெந்துரும். நல்லா கிளறி விட்டுட்டு திறந்து 2 ஆவி போனதுக்கு அப்புறம் தட்டு போட்டு மூடுங்க. இந்த கீரைய அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ருசியாவும் இருக்கும். இந்த மாரி புளி வச்சு கடைஞ்சீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே சாப்பிடலாம். முழுகாம இருக்கவங்கலாம் இந்த கீரைய நெறைய சாப்பிடணும். குழந்தைங்களும் நெறைய சாப்பிடணும். ஏன்னா, இது கண்ணுக்கு நல்லது, லிவருக்கு நல்லது, தோலுக்கு நல்லது. மணத்தக்காளி கீரை மாரி இதுவும் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள கீரை. நார்மலா அரைக்கீரை, சிறுகீரை தான் நெறைய வீடுகள்ல பார்த்துருக்கேன். இந்த மாரி பொன்னாங்கண்ணி கீரைய சாப்பிடுறதே நெறைய பேர் கம்மி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கிளீன் பண்ண கஷ்டமா இருக்குன்னு. வாய்ப்பு கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் இந்த மாரி திறந்து வேக வச்சு, குக்கர்ல இல்லாம மண் சட்டியில கடைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு பெசலா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த கீரைய பெசலாவே நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். குக்கர்ல வேகறதுக்கும், மண் சட்டியில கடைஞ்சு, திறந்த பாத்திரத்துல வேக வச்சு சாப்பிடும்போது இதோட ருசி அதிகமா இருக்கும். நல்லா முதல்ல பாதி உப்பு போட்டோம்ல, இப்ப பாதி உப்பு போட்டு நல்லா மண் சட்டியில கடைஞ்சுக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு வழக்கம் போல தான். பூண்டு, கடுகு, கடலை, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளிக்கணும். பூண்டு தட்டி வச்சது ஒரு 5, 6 பல்லு போட்டு முதல்ல நல்லா செவக்க வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கடுகு, பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளிங்க. கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும். அதை நான் காமிக்கல. அதுக்கப்புறம் வடகம் இருக்கிறவங்க வடகம் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல வடகம் இருக்கு. அதனால நான் வடகம் போட போறேன். வடகம் போட்டு தாளிச்சா நல்லா இருக்கும். எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனா இந்த மாதிரி டேஸ்ட்ல தான் நாங்க நிறைய சாப்பிடுவோம். நீங்க கூட இந்த மாதிரி சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பீங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பாருங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சிச்சா, இப்போ ஒரு ஓரமா வடகம் போடணும். ஏன்னா வடகம் முதலே போட்டா தீஞ்சு போயிட்டுது. அதனால இப்ப லாஸ்ட்ல போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. தீயை வந்து எப்பவுமே அதிகப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க நல்லா மெசஞ்சிச்சு பாருங்க. நல்லா பார்க்கவே அல்வா மாதிரி இருக்கு. இத போட்டு தாளிச்சிருங்க. அவ்வளவுதான் பினிஷிங். இதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே 1/2 உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 உப்பு போட்டு பினிஷ் பண்ணியாச்சு. அது ஊறுகாய் பாருங்க. தண்ணி எல்லாம் திட்டமா
நான் 2வது தண்ணியே ஊத்தல. அந்த கடாய கூட கழுவி ஊத்தல. அந்த அளவுக்கு திட்டமா செஞ்சேன். இந்த மாரி மண் பாத்திரத்த இதுக்குன்னே வச்சிருங்க. கீரை கடையறதுக்குன்னு. பருப்பு கடைய, கீரை கடையன்னு. இப்போ சாதம் ஒயிட் ரைஸ் தான் போட்டிருக்கேன். கீரை போட்டு எங்க மருமக இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாங்க. நல்லா பொடியா அரிஞ்சு, காரம் போட்டு. கீரை வந்து புளிச்ச கீரை. புளிப்பா இருக்கும் இல்லையா? அத பொன்னாங்கண்ணி கீரை புளிப்பா இருக்க புளிச்ச கீரை மாதிரின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து காரமா உருளைக்கிழங்கு செஞ்சாங்க. 2 காம்பினேஷனும் செம சூப்பரா இருந்தது. நீங்க கூட இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. லீவ் கிடைக்கும்போது, பசங்கலாம் வீட்ல இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு குடுங்க. இதெல்லாம் பாரம்பரியமா பழைய காலத்துல நம்ம சாப்பிட்டுருப்போம் இல்லையா? பசங்களுக்கும் ஒரு வாய்ப்பு குடுங்க. இந்த மாரி செஞ்சு குடுங்க. இது நாங்க வீட்லயே செஞ்ச தக்காளி ஊறுகாய். காரமே இல்லாம ஆர்டருக்கு செஞ்சோம். அந்த ஊறுகாவும் தொட்டுன்னு சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பொன்னாங்கண்ணி கீரையை விரும்பி சாப்பிடுங்க. கஷ்டப்படாம கொஞ்சம் பால் மாறாம செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. கண்ணுக்கெல்லாம் நல்லது. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாரி அடிக்கடிக்கு செஞ்சு குடுங்க. இது வந்து களிக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கலாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே எங்கனா போணும் வரணும்னா, இந்த மாரி புளி வச்சு கூட கிளறி எடுத்துட்டு போயிடுவோம். புளிச்சக்கீரை மாரி எங்கனா வெளிய போனா வந்தா. அப்பல்லாம் சின்ன புள்ளையிலலாம் இந்த மாரி தான் புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரைலாம் புளி வச்சு கடைஞ்சு குடுப்பாங்க. நீங்களும் இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா